கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. தேன் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. தேன்னால் நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துவிட்டு எந்த தேனை நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது, கலப்படமில்லாத தேன் என்பதை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். தேன் உடலில் இரத்தத்தை நமக்கு தூய்மையாக்கிறது, தசை நார்களுக்கு வலிமை தருகிறது, உடலுக்கு சீரான இரத்தம் ஓட்டம் கிடைக்கிறது, இரத்தத்தில் வேண்டாத நச்சுத்தன்மைகளை எல்லாம் வெளியேற்றி இரத்தத்தை தூய்மைப்படுத்த இந்த தேன் உதவுகிறது, கல்லீரல் செயல்பாட்டை தூண்டுகிறது. இப்படி அனைத்து பயன்களும் உள்ள தேனை எப்படி செலக்ட் செய்வது? நானும் எத்தனையோ தேன் வாங்கி பார்த்திருக்கிறேன் அம்மா, எனக்கு திருப்தியே இல்லை. அப்பொழுதுதான் என் ஃப்ரெண்டு மூலியம் இந்த தேன் எனக்கு கிடைத்தது. நல்ல டேஸ்ட்டு, நல்ல நேச்சுரலான ப்ராடக்ட்டு. அதனால் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே பிடித்திருந்தது, உடம்பும் நல்ல இளைத்தது. இந்த காலையில் எழுந்திரிச்சு இந்த லெமனோட இந்த தேனை கலந்து குடித்தேன். உடம்பும் நல்லா இளைச்சிது. ப்ரெட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே ஸ்வீட்டு, அதனால் நான் இந்த ப்ரெட்டிலெல்லாம் தடவி சாப்பிடுவேன். இட்லிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் யூஸ் பண்ணி சாப்பிட்ட பிறகு தான் இந்த தேனை பற்றி நான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நான் இதை சொல்கிறேன். ஸ்வீட் சாப்பிட்டால் உடம்புக்கு கெடுதல். அதனால் தான் நான் இந்த ராகி மாவு, இந்த கம்பு மாவு, தினை மாவு எல்லாத்துலேயும் லேசாக அந்த மாவெல்லாம் வறுத்துட்டு இந்த தேன் ஊற்றி நான் உருண்டை பிடிச்சி சாப்பிடுவேன். தேன் நரம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த நரம்புக்காகவே நான் தேனை ஒரு மாதத்திற்கு 1/2 கிலோ 3/4 கிலோன்னு வாங்கி நான் யூஸ் பண்ணி சாப்பிட்றேன். அதனால் இந்த தேனை நான் இந்த தேன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறத்தி ரா ஹனி அப்படின்ற தேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கிடைக்கிது. இந்த தேனை வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. பூஜைக்கும் நான் ரொம்பவே தேன் யூஸ் பண்ணுவேன். எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, வாராகிக்கு ரொம்பவே பிடிச்சது தேன். அதனால் நைட்டில் 8 to 9 ஒரு கொஞ்சோண்டு சின்ன விளக்கேற்றி ஒரு சின்ன கப்பில் வாராகிக்கு தேன் வச்சு நம்ம படைச்சோம்னா அந்த தேனை காலையில் நம்ம மில்கோடு கலந்து யூஸ் பண்ணி குடிக்கலாம். கலந்து அதாவது என்னென்னா, நமக்கு அந்த தேன் 2 வித பயன்கள் கொடுக்குது. என்னென்னு பார்த்தா, சுவாமி பிரசாதமாகவும் ஆகுது, நமக்கு தேன் உடம்புக்கும் நல்லதாகவும் ஆகிவிடுகிறது. அதனால் இதை நீங்களும் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.